தனிமையில் இருக்கும் பெண்களா அல்லது குடும்பத்தினரா? சரியாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பெரும் உஷார். எப்பொழுதும் எதையாவது நினைத்துக் கொண்டே இருக்கும் பெண்களால் நீங்கள் மேலும் ஒரு வேலையை செய்யும் பொழுது முழு மனதுடன் செய்ய ஆர்வமில்லையா? மேலும் தனிமையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அழுகை வருகிறதா? இவையெல்லாம் இருந்தால் நீங்கள் மன அழுத்தத்தில் உள்ளீர்களா? மனச்சோர்வுக்கான முதன்மை அறிகுறிகளில் ஒன்று ஆர்வமின்மை. தாங்கள் விரும்பி அடிக்கடி செய்யும் விஷயங்களை கூட ரசித்து செய்ய மாட்டார்கள். பெரும்பாலான நேரங்களை தனிமையில் செலவிடுவார்கள். வழக்கத்தை விட குறைவாக பேசுவார்கள். மற்றவர்களுடன் தொடர்பில் இருக்க விரும்ப மாட்டார்கள். பொழுதுபோக்கு விஷயங்களில் கூட ஆர்வம் இல்லாதது மனச்சோர்வுடன் இருப்பதை உறுதிப்படுத்திவிடும். மனச்சோர்வுடன் இருக்கும் பெண்கள் விருப்பமான செயல்பாடுகளின் மீது கூட கவனம் செலுத்துவதற்கு சிரமப்படுவார்கள். ஏதோ ஒரு விஷயம் அவர்களின் மனதை பாதித்திருக்கும். அதிலிருந்து மீள்வதற்கு முயற்சிக்காமல் அது பற்றியே நினைத்து பார்த்து மனதை குழப்பிக் கொள்வார்கள். அது அவர்களின் வேலை மற்றும் செயல்பாடுகளை பாதிக்கும். உணவு விஷயத்தில் ஆண்களை விட பெண்கள் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள். விதவிதமாக சமைத்து ருசிக்கவும் விரும்புவார்கள். எந்த உணவையும் சாப்பிடும் மனநிலை தனக்கு இல்லை என்று ஒரு பெண் சொன்னால் அது மனச்சோர்வின் அறிகுறியாக இருக்கலாம். பசியின்மை பிரச்சனையை எதிர்கொள்வார்கள். மனச்சோர்வின் போது தங்களுக்கு பிடித்தமான உணவுகளை கூட சாப்பிடுவதற்கு விரும்ப மாட்டார்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மனச்சோர்வின் அறிகுறிகள் வேறுபடும். மனச்சோர்வு மகிழ்ச்சியை பறித்துவிடும், சோகத்திற்கும் ஆளாக்கிவிடும். தனிமை சிந்தனை மேலோங்கும். தனிமையில் நேரத்தை செலவிடுவார்கள். அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் இதை புரிந்து கொண்டு அவர்களை ஊக்கப்படுத்துவது அவசியம். அவர்களுக்கு போதுமான அன்பையும் ஆதரவையும் வழங்குவது அவசியமானது. ஒரு நபர் எந்த காரணமும் இல்லாமல் அழுகிறார் என்றால் அது மன அழுத்தத்தின் அறிகுறியாக இருக்கலாம். ஏனென்றால் மனச்சோர்வு உள்ளவர்கள் தங்கள் மனதில் ஆழ்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தை புதைத்து வைத்திருப்பார்கள். அதை நினைத்து பார்த்து அழுவார்கள். அதன் காரணமாக சோகம் குடிக்கொள்ளும். அது மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். தொடர்ச்சியான செயல்முறையாக மாறிவிடும். எனவே அழுகை எட்டி பார்த்தால் அதற்கான காரணத்தை கண்டறிந்து அதிலிருந்து மீள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். மனச்சோர்வின் போது எதிர்கொள்ளும் மற்றொரு பிரச்சனை தூக்கமின்மை. மனச்சோர்வினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு இரத்த சோகை அல்லது தூங்குவதில் சிரமம் ஏற்பட வாய்ப்புண்டு. சிலர் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருப்பார்கள். மனச்சோர்வின் காரணமாக தூக்க சுழற்சி பாதிப்புக்குள்ளாகிவிடும். மன அழுத்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள். உங்களுடைய நாளை சரியாக திட்டமிட்டு தொடங்குங்கள். உங்களது தேவைகளில் தெளிவாக இருங்கள். நீங்கள் வேலை செய்யும் இடத்தினை வசதியாக அமைத்துக் கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. எப்போதும் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். இதனால் உங்கள் மனம் தெளிவாக இருக்கும். மன அழுத்தத்திலிருந்து விடுபட இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்றைய பெண்கள் ஒரே நேரத்தில் பல பாத்திரங்களை வகிக்கிறார்கள். அவை ஒவ்வொன்றுக்கும் நேரத்தை ஒதுக்குவதற்கு திணறுகிறார்கள். ஓய்வு நேரம், உடற்பயிற்சி, நட்பு மற்றும் தூக்கம் போன்றவற்றிற்கு பெண்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எல்லா வேலைகளையும் தாங்களே செய்யாமல் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரோடும் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம். பெண்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது எப்பொழுதும் தனிமையை தேர்ந்தெடுக்காதீர்கள். உங்களுக்கு மனதிற்கு எது பிடிக்கிறதோ அதை அப்பொழுது செய்யுங்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.